ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேசிக் ஹிந்தி சென்டென்சஸ். அதாவது ஹிந்தி பேசிக்காக இருக்கிறவங்க இந்த சென்டென்ஸ்லாம் தெரிஞ்சுதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். பேசிக்காகவே அவன், அவள், அது அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே ஓ இல்லைனா ஏ அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய தடவை. ஸோ அதில் இங்கே பாருங்கள், ஏனா இவன், இவள், இது, இந்தன்ற அர்த்தமும் ஓ. இது ஓன் தான் படிக்கணும். வகைன்ற இது ரிட்டன் ஃபார்மில் இருக்குது. ஸ்போக்கனில் இப்படி தான் படிக்கணும். ஸோ அவன், அவள், அது, அந்த அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுவே கியா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். கோன்னா யார் அப்படின்னு அர்த்தம். ஹைனா இருக்கான், இருக்கா, இருக்குது. மொத்தம் 3 அர்த்தம். இங்கிலீஷில் இஸ் அப்படின்ற அர்த்தம். சரி, இப்போது இது என்னுடைய புக்கு அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ஏ மேரி கிதாப் ஹே. ஸோ எண்டிங்கில் மோஸ்ட்லி ஹை வரும், பார்த்துக்கோங்க. இது என்னுடைய புக்கு அப்படின்னா ஏ மேரி கிதாப் ஹே. கிதாப்ன்றது ஃபீமேல் திங்ஸ் அப்படின்றதுனால இங்கே மேரின்றது வருது. அதுவே இது எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறது? இட் இஸ் அவைலபிள் அட் ஆல் பிளேசஸ். ஸோ ஏ சப் ஜஹா மில்தி ஹை. இந்த ஜஹான்றது இடம்னு அர்த்தம், மில்திஹைனா கிடைக்குதுன்னு அர்த்தம், சப்னா எல்லாமே. ஸோ ஏ சப் ஜஹா மில்தி ஹை. இது என்னுடைய கடிகாரம். ஸோ இங்கே புக்கு இருக்கிறத எடுத்துகிட்டு கிளாக்ன்றதை போட்டுக்க வேண்டியதுதான். சரி பாருங்கள், ஏ மேரி கடி ஹை. ஸோ இது என்னுடைய கடிகாரம், இட் இஸ் மை கிளாக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கலம் ஹை அப்படின்னா இது பேனான்றதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ஏ கலம் ஹை அப்படின்னு சொல்லணும். அதுவே இவள் சீதா. ஸோ இந்த இடத்துல ஏ தான் சொல்லணும். ஏ சீதா ஹை, ஏ சீதா ஹை. ஏ கமலாஹன்றதுக்கும் இவள் கமலான்றதுக்கு ஏ கமலாஹைன்னு சொல்லணும். அதாவது பேர் வரும்போது ஏ சொல்லி ஒரு நேமை சொல்லிவிட்டு பக்கத்தில் ஹை சொன்னால் அந்த இடத்துல சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி இவன் ஷாம், அந்த இடத்துலையுமே ஏ ஷாம் ஹை. அது மாதிரி பாருங்கள், ஒரு திங்ஸ் வருது, இது மேஜைன்னு வருது, அப்போது ஏ மேஸ் ஹை. ஸோ இது மேஜை. ஸோ அந்த இவன், இவள், இது இடத்தை பொறுத்து மாறிக்கும். அடுத்து பாருங்கள், இது மரம், ஏ பேடு ஹை, ஏ பேடு ஹை. பேடுனா மரம். டாக், அதாவது நாய்னா குத்தான்னு சொல்லுவோம். ஸோ ஏ குத்தா ஹை. இது பூனை, பூனைன்றதுக்கு பில்லி. ஸோ ஏ பில்லி ஹை. அடுத்து டிவி, தொலைக்காட்சின்றதுக்கு டெலிவிஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு தூர்தர்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ ஏ தூர்தர்ஷன் ஹை. நெக்ஸ்ட்டு தொலைபேசி, திஸ் இஸ் அ டெலஃபோன். ஸோ ஓ தூர்பாஷ் ஹை. தூர்பாஷ் அப்படின்னா தொலைபேசின்னு அர்த்தம். ஸோ ஓ தூர்பாஷ் ஹை. ஸோ ஏக்கு ஓக்கு என்ன வித்தியாசம்னா, ஏன்றது பக்கத்தில் இருக்கிறது, ஓன்றது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ அடுத்து ஓ சங்கனக். சங்கனக்னா கணினி. ஸோ கம்ப்யூட்டர்னு அர்த்தம். ஸோ கம்ப்யூட்டர்ன்றதுக்கு சங்கனக். ஸோ ஓ சங்கனக் ஹை. அவன் பகவத். பகவத்ன்றது ஒரு பேர். ஸோ ஓ பகவத் ஹை. அவள் ஐஸ்வர்யா, ஓ ஐஸ்வர்யா ஹை. ஹீ இஸ் அ பாய், அவன் சிறுவன், ஓ லடுக்கா ஹை. அவள் சிறுமி, ஓ லடுக்கி ஹை. ஷீ இஸ் அ லேடி. ஸோ அவள் ஒரு பெண்மணி. ஸோ பெண்மணின்றதுக்கு ஹிந்தியில் அவுரத். ஸோ ஓ ஏக் அவுரத் ஹை. அவள் ஒரு பெண்மணி, லேடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் லடுக்கான பையன். ஸோ அந்த சிறுவன் ராம், தட் பாய் இஸ் ராம். அது எப்படி சொல்கிறது? ஓ லடுக்கா, அந்த சிறுவன் ராம். ஸோ ஹைன்றது காமனாக வர வேண்டியது எண்டிங்கில். அந்த சிறுமி ரமா, ஓ லடுக்கி ரமா ஹை. ஸோ இதெல்லாமே ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான். ஹிந்தி நியூவாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த பேசிக் சென்டென்சஸ்லாம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்புறம் வீட்டில் யார் இருக்காங்க? இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்றதுக்கு வீட்டிலன்றதுக்கு घर में कौन है. ஸோ घर में कौन हैனா வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். வீட்டில் ரமேஷ் இருக்கான். ஸோ घर में रमेश है.
ஸோ அப்போ இந்த கவுன்ன்றதை எடுத்துகிட்டு ரமேஷ்ன்ற போட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இவள் யார், ஏ கவுனுக அப்படின்னா இவள் யார். சப்போஸ் இவன் யாருன்றதுக்கும் ஏ கவுனுகைன்னு சொல்லலாம். ஹிந்தியை பொறுத்தளவுக்கு இவன்ன்றதுக்கு இந்த இடத்துல வித்தியாசம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஏன்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ சரளாக, இவள் சரளான்றது ஒரு ஃபீமேல் நேமு. ஸோ இவள் சரளா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இது என்னன்றதுக்கு ஏ கியாக, இந்த கியான்றது ஒரு கொஸ்டின் வேர்டு. ஸோ என்ன அப்படின்றதுக்கு கியான்னு நம்ம போடுறோம். ஸோ இது என்னன்றதுக்கு அதுக்கான ஆன்சர் இது பேனா. ஸோ அப்போது ஏ கலம் ஹை. இப்போது இந்த கியான்றதை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ கியா ஹை இது என்னன்றதை போட்டோம் இல்லையா, இந்த கியாவை இங்கே பாருங்கள் முன்னாடி வந்திருக்கு. இந்த கியான்றது முன்னாடி வந்திருக்கு. ஸோ ஏ கலம் ஹைக்கு முன்னாடி ஒரு கியா போட்டாலோ அல்லது அதே ஏ கலம் ஹைக்கு பின்னாடி அதே கியா போட்டாலோ அது கொஸ்டினாக மாறிடும். ஸோ கொஷின்றது பார்த்திங்கன்னா நார்மலாக 2 டைப் இருக்குது. எஸ்ஆர்னோ கொஷின், இன்னொன்று WH கொஷின் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எஸ்ஆர்னோ கொஷின் தான். அதான் எஸ்ஆர்னோ கொஷின்னா அதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்ம எஸ் அப்படி இல்லைனா நோ அப்படின்னு நம்மளால் ரிப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு நான் கொஷின் கேட்டால் ஆமாம் நான் வீட்டில் இருக்கேன், இல்லை நான் வீட்டில் இல்லை. ஸோ 2 ஆன்சர் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இது பேர் தான் எஸ்ஆர்னோ கொஷின் சொல்லுவோம். இந்த மாதிரி எஸ்ஆர்னோ கொஷின் வந்துச்சுன்னா கியான்றது முன்னாடியோ அல்லது பின்னாடியோ போடணும் ஒரு சென்டென்ஸில். ஸோ இது பேனாவா அப்படின்றது கொஷின். ஸோ கியா ஏ கலம் ஹை அப்படின்னு அர்த்தம். இது பொம்மை, ஏ கிலௌனா ஹை. கிலௌனானா டால், பொம்மை அப்படின்னு அர்த்தம். அடுத்து அது என்ன, वो क्या है, அது என்னன்றனா वो क्या है. वो पेंसिल है. ஸோ இது என்னது பென்சில், वो पेंसिल है. ये क्या है இது என்ன, ये गेंद है. गेंदனா பால், गेंद है. क्या ये गेंद है. ஸோ இது பந்தா அப்படின்றதுக்கு ஏ கியா ஏ கேந்து ஹைன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஏ கேந்து ஹை கியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாலாப் மே கியா ஹை. தாலாப்னா வந்துட்டு குளம், பாண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ குளத்தில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ கம்ரே மே கோன் ஹை. அறையில் என்னென்ன இருக்குது, யார் இருக்காங்க. கோன்னா யார். ஸோ கோன்னா யார், கியானா என்னென்ன. ஸோ கம்ரேனா ரூமு. ஸோ ரூமில் யார் இருக்காங்க. கம்ரே மே கோன் ஹை. ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம பேசிக் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.